அம்மா இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமாப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம செல்ல பிள்ளை செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. அப்புறம் சோறு போட்டுடலாம். முதல்ல இன்னைக்கு வந்து நமக்கு பக்ரீத்துக்கு என் தம்பி ஃப்ரெண்டு அவங்க கொடுத்த திங்ஸை வச்சு தான் இன்னைக்கு சமைச்சிருக்கோம். ஆமாம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சமைச்சிருக்கோம்னா நிறைய சோறு போட்டேன். இரு, நான் கொஞ்சம் எடுத்துடுறேன். எனக்கு சோறு இவ்வளோ வேணாம். நீ கொஞ்சம் சோறு. ஆமாம், சோறு சைட் டிஷ்ஷு. ஆமாம், சோறு தான் சைட் டிஷ்ஷு. குடல் செஞ்சுருக்கோம். போட்டி வந்து க்ளீன் பண்ணி கடன்னு கஷ்டப்பட்டு வேகமாக செஞ்சாச்சு. இப்போ அதை கொஞ்சம் வச்சுக்கிடலாம். இப்போ சோறு கொஞ்சமாக போட்டாச்சா. இந்த போட்டியை நான் வந்து குழம்பா வைக்கல. ஏன் அப்படின்னா வச்சு வீணாக போயிடும், யாருமே ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. இப்படியே வந்து பெரட்டின மாதிரி இருந்து இப்படி வச்சு இதை ஒன்றுனா உள்ளே வச்சு அப்படி சாப்பிட்டோம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் அதில் இருந்த தலைக்கறி இருந்துக்கு, அது ஒரு நாளைக்கு ஒரு கறியாக செஞ்சுருவோம். தலைக்கறியில் இருந்த பிரெயினை எடுத்துகிட்டு வந்து வறுத்துட்டோம். எப்படி அப்படியே வச்சுக்கலாம். அதுவும் கையில கூட எடுத்துருங்கம்மா. ஆமாம், இப்போ காலியாக போயிடும். அப்புறம் எடுத்து அவ்வளோதான். இன்னைக்கு இதை இப்போ முடிச்சிருவோம் நாங்கள். எப்படி? ஓகே, அவ்வளோதான். இதுதான் மேங்கோ மாம்பழம். எப்போவுமே இன்னுமே மாம்பழம் சீசன் முடிகிற வரைக்கும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டு பார்த்துருவோண்ணே. ஒன்று நான் ஒரு பீஸ் தான் சாப்பிடுவேன், நிறையெல்லாம் சாப்பிட மாட்டேன். இந்த சால்வி தான், சோஃபி தான் சாப்பிடணும். இதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நம்ம நாளைக்கு என்ன சமையல்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இருக்கிற தலைக்கறி, மட்டன், பிரியாணி எல்லாம் ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம். ஓகே, சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.